ஈரோடு மாவட்டத்தில் 3வது நாளாக நேற்று மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்ட கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான கழகத்தினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய திரு டிடிவி தினகரன், மாண்புமிகு அம்மா புறக்கணித்த பாரதிய ஜனதாவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அரசியல் புரட்சியை மலர வைப்பதற்கான மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை மேற்கொண்டுள்ள திரு டிடிவி தினகரன் 3வது நாளாக நேற்று ஈரோடு மாநகர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்து எழுச்சியுரையாற்றினார். கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் வழியில் காசிப்பாளையத்தில் திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் வளைவு அருகே அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மேளதாளம் முழங்க, கொம்பு வாத்தியம் வாசித்து, பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் அப்பகுதி மக்கள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சியுரையாற்றிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், மாண்புமிகு அம்மா வழியில் ஆட்சி நடத்தி வருவதாக பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி அம்மா புறக்கணித்த பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி பேச்சு நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஆரம்பிக்கப்பட்ட 9 மாதங்களிலே கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கின்றது. இது அம்மாவின் ஆட்சி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அம்மாவின் பாதையிலிருந்து வெகு தூரம் விலகி சென்று தங்கள் சுயநலத்துக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு நான் கூட்டணி கிடையாது என்று அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அதனால்தான் 37 தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு, அம்மா அவர்கள் யாருடன் கூட்டணி வேண்டாம் என்றார்களோ அந்த கட்சியோடு கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அம்மா வழியில் வருபவர்கள், ஆட்சி செய்வதாக சொல்பவர்கள் செய்கின்றது அவர்களுடைய நடைமுறை. நிச்சயம் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் இந்த துரோகிகளுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அம்மாவின் உண்மையான தொண்டர் நடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க, அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம் அதை மீட்டுக் கொடுக்க நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து கொளப்பலூர் செல்லும் வழியில் மொடச்சூர் மற்றும் வேட்டைக்காரன் கோவில் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள், பொதுமக்கள், கழகத்தினர் பட்டாசு வெடித்தும், ஆளுயர மாலை அணிவித்தும், ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், தமிழகம் தலை நிமிரவும், வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரவும், விவசாயத்தை பாதுகாக்கவும் கழக வேட்பாளர்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். நம்பியூர் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் கையசைத்து ஆரவாரத்துடன் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திரு டிடிவி தினகரன் குன்னத்தூர் பகுதிக்கு வருகை தந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அப்பகுதியில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன், தமிழக மக்களை வஞ்சித்து வரும் அவர்கள் ஒன்று சேர்ந்து தேர்தலில் வாக்கு கேட்க உங்களிடத்தில் வருவார்கள் என்றும் அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நமது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கின்றது. அந்த தேர்தலிலே நீங்கள் தமிழகத்தின் நலனை மீட்டெடுக்கவும், வஞ்சிக்கப்படுகின்ற தமிழகத்தின் மீட்டெடுத்து தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்று தரவும் நீங்கள் சரியாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், மத்தியிலே ஆள்பவர்கள் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் இருப்பதையே மறந்துவிட்டு அவர்கள் நமது தமிழ்நாட்டு மக்களின் 8 கோடி மக்களின் நலன்களை எல்லாம் புறக்கணிக்கிறார்கள். இத்தனை மாதங்களாக இந்த ஆட்சிக்கு யாரு முட்டு கொடுத்தார்களோ அவர்களும் இவர்களும் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டை வஞ்சித்தவர்களும் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்களும் இன்றைக்கு ஒன்றாக வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலிலே பணமூட்டையோடு வருபவர்களுக்கு நீங்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும். அதுபோல முன்பு ஆண்டவர்கள் புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் தங்கள் எதிரி என்று, அரசியல் எதிரி என்று தீர்மானித்து எதிர்த்தவர்கள், ஆர்கே நகரிலே டெபாசிட் இழந்தவர்கள் இன்றைக்கு பெரிய கூட்டணி என்று 10 தலை ராவணன் போல் வருவார்கள். அவர்களுக்கும் இந்த தேர்தலிலே நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும். ஊத்துக்குளை பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், சிறுவர்கள் மற்றும் கழகத்தினர் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், அம்மா வழியில் ஆட்சி செய்கிறோம் என்று மூச்சுக்கு 300 முறை கூறிக்கொண்டு யாருக்கோ அடிமையாகி இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். பெருந்துறைக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு நள்ளிரவை பொருட்படுத்தாமல் ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஆர்வமுடன் கூடி எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், மாண்புமிகு அம்மாவின் வழியில் ஆட்சி செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு மத்தியில் இருப்பவர்களுக்கு எடப்பாடி தரப்பினர் அடிமையாகி அம்மா எதிர்த்த அனைத்து திட்டங்களையும் தமிழகத்தில் செயல்படுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். துரோகத்தையும் வஞ்சகத்தையும் வேரறுக்க வரும் தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கு. தமிழ்நாடு புறக்கணிக்கப்படாமல் அம்மா அவர்கள் வழியிலே தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர இந்தியாவின் பிரதமர், அவர் எந்த ஒரு தேசிய கட்சியும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. நீங்க அளிக்கிற வாக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களா நீங்க யாருக்கு கொடுக்கிறீங்களோ உங்களுடைய அனுமதியோட தான் இந்தியாவுடைய பிரதமர் தீர்மானிக்கப்பட போகிறார். இதுதான் உங்கள்ட்ட கைத்தட்டல் வாங்குறதுக்காக சொல்லல, இதுதான் உண்மை. நீங்கள் நினைப்பவர் தான் பிரதமர். அதனால தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அம்மாவின் வழியில் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் தேவையா, தங்கள் சொந்த பிரச்சனைகளுக்காக மக்களை மறப்பவர்கள் தேவையா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் 4வது நாளாக இன்று மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொள்ளும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு மொடக்குறிச்சி தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்து எழுச்சி உரையாற்றுகிறார்.